இவ கோவிந்தனோட சம்சாரமாச்சே. இவ இங்க இருக்கா? ஒருவேளை கோவிந்த கூட இருப்பாளோ? என்னங்க, முதல்ல பைய புடி. சரி, பார்த்து வரக்கூடாது. இந்த பக்கம் தானே வந்தா, அதுக்குள்ள எங்க போனா? ஏங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போயிருந்தீங்க? பிடிங்க. ஏன்? தேங்காய் வாங்கிட்டு வரேன். தேங்காய் வேணா, மாங்காய் வேணா, மட்டன் வாங்கிட்டல. மசாலா இருக்கீங்க, பச்சை அத்திக்கலாம் வா. ஏங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுங்க. எந்த போலீஸ் வந்து மிரட்டினாலும் பயப்பட மாட்டா போல் இருக்கே. அவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலே ஆத்திரம் அடங்காது. முந்தில சும்மா மிரட்டுவா, ஆனா இப்போ குழந்தை கிட்ட பேசுற மாதிரி வந்து ரொம்பவே பயமுறுத்துறா. என்னங்க, நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்களே. நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு ராஜி. இத்தனைக்கும் காரணம் நான் தான். அபிராமி நான் வளர்த்த வசிச்சடி, அது இன்னைக்கு ஒரு பயங்கர விருட்சமா வளர்ந்து எல்லாரையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் நிம்மதி கிடைக்கணும்னா அந்த மரத்தோட வேர்ல வெந்நீரை ஊத்தி அதை அடியோட சாக்கணும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னப்பா? இது நான் செய்த தீர்மானம் தான். ஆனா நீங்க முழுமுன்னு சொல்றதுக்கு சம்மதம் தரணும். நிச்சயமா மாமா, நீங்க எங்க நல்லதுக்கு தான் சொல்வீங்க, சொல்லுங்க. ரோகிணி, கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியறத புடிங்கினாதான் கொதிக்கிறது அடங்கும்னு. அந்த அபிராமி உங்க ரெண்டு பேரையும் பார்த்து கொதிச்சிட்டு இருக்கிறா. அவ கொட்டை ஒடுங்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்க கூடாது, எங்களோட இங்க வந்துருங்க. அதுதான் சரியான முடிவு. இந்த வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற அளவுக்கு அபிராமிக்கு தைரியம் கிடையாது. இந்த வீட்டுல குழந்தையும் பத்திரமா இருக்கும். அதுவும் தவிர நீ இங்க இருந்தீன்னா ராஜிக்கும் ஒத்தாசையா இருக்கும். என்ன ராஜி? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவா தாங்க இருக்கு. என் பேரப்பிள்ளைய பக்கத்திலே வச்சுக்குவேன். அபிராமி வந்து குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணானா அருவாமனையிலே வெட்டிடுவேன். நீயமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இது நான் மட்டும் எடுக்கிற முடிவில்ல மாமா, இவர் தான் சொல்லணும். மதன், இவளோட பதில இருந்தே இவளோட சம்மதம் தெரியுது. நீ என்ன சொல்ற? அப்பா, உங்க கூட வந்து சேர்ந்து இருக்கிறதுல சந்தோஷம் தான்ப்பா. ஆனா அவ மிரட்டினாங்கிறதுக்காக நான் இங்க வந்து இருந்தேன்னா அவளுக்கு பயந்து நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு ஊரெல்லாம் கிண்டல் பண்ணுவாப்பா. என்னங்க நீங்க, அவ பண்ற கிண்டல் முக்கியமா இல்ல நம்ம நிம்மதி முக்கியமா? இது பார் ரோஹிணி, உன்னோட பயம் எனக்கு புரியுது. ஆனா இந்த நிமிஷமே என்னால முடிவெடுக்க முடியாது. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நானும் ரோஹிணியும் வீட்டுக்கு போய் யோசிச்சு முடிவு பண்ணி சொல்றோம். தாராளமாப்பா, இதெல்லாம் அவசரமா முடிவு பண்ற விஷயம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். ஓகே. வரேன் மாமா, வரேன் அத்தை. வரேன்ப்பா. ஏதாவது என்ன போன் பண்ணுப்பா. சரிப்பா. ரைட்.
உங்க மருமகளுக்கு இது எத்தனாவது மாசம்? தமிழ் மாச கணக்குப்படி இது 7வது மாசம். அம்மா என்னம்மா தமிழ் மாசம் இங்கிலீஷ் மாசம்? ரம்யா நீ கரெக்டா சொல்லு. அவங்க கரெக்டா தானே சொன்னாங்க. 7வது மாசம் நடந்துட்டு இருக்கு. ஐயா 7வது மாசத்துல வளகாப்பு நடத்தலாங்களா? ஓ பேஷா நடத்தலாமே. இருங்கோ, இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பாத்துடுறேன். என்னம்மா? ஒண்ணும் இல்ல அத்தை. அம்மா வளகாப்புக்கு நாள் பார்த்துட்டோம். ஹாஸ்பிட்டல் டெலிவரி அதெல்லாம் வந்துரும். அதை நினைச்சிருப்பா. அது இல்லைங்க. அம்மா, வர வெள்ளிக்கிழமை எல்லா யோகமும் இருக்கிற நல்ல நாள். காலையில வச்சுக்கலாம். என்னப்பா வச்சுக்கலாமா? ஓகே. ரம்யா உனக்கு ஓகே தானே? அவ என்ன சொல்ல போறா? நாம ஃபிக்ஸ் பண்ணி நடத்த வேண்டியதுதான். அவங்க அக்காவுக்கு முன்கூட்டியே சொல்லணும். என்ன ரம்யா? அத்தை, வளகாப்ப 7வது மாசம் தான் நடத்தணுமா? தள்ளி நடத்த கூடாதா? ஏம்மா ஏன் வேணாங்கிற? பிரசவ காலம் நெருங்க வளகாப்பு அது இதுன்னு உடம்ப அலட்டிக்க கூடாதுமா. எனக்கு புரியுது. ஆனா ரம்யா என்ன சொல்ல வர? ஷாமண்ணா ஊர்ல இல்ல. அவனும் இருந்து இந்த வளகாப்பு நடந்தா அவனும் சந்தோஷப்படுவான், நானும் சந்தோஷப்படுவேன். அக்கா இங்கதான் இருக்காங்க. பட் ஷாம் ஃபாரின் போயிருக்கான்ல. அவன் வந்ததும் இந்த வளகாப்பை வச்சுக்கலாமா? ஒரு மாசம் தள்ளி போடலாமா அத்தை? 8ஆம் மாசம் பண்ணக்கூடாதுமா. அப்போ 9வது மாசம் பண்ணலாமா? ஓ பேஷா பண்ணலாம். 9வது மாசம் வளகாப்பு அன்னைக்கே பிரசவமான சம்பவம் எல்லாம் கூட நடந்திருக்கு. அப்போ நாள் பார்த்துட்டுமா? தாராளமா பாருங்கய்யா. எதுவா இருந்தாலும் அவ மனசு நோக கூடாது. தேங்க்ஸ். சி மண்டு. ஏன் மச்சான் வரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? என்னங்க முடிவெடுத்துட்டீங்களா? எதை பத்தி? நம்ம உங்க அப்பா வீட்டுக்கு போறத பத்தி. அதை பத்தி தான் யோசிக்கிறேன். இன்னும் முடிவெடுக்கல. ஏன்? ரோஹிணி, நீ தைரியமா இருந்தா இங்கேயே இருந்துடலாம். என் தைரியம் இல்ல ஒரே நாள்ல போயிடுச்சுங்க. எப்ப தெரியுமா? ரோஹிணி, அந்த சித்து வேலைக்காரிக்கு பயந்து மாமா சொன்னாரேங்கிறதுக்காக நீங்க அவ வீட்டுக்கு போனீங்களே, அன்னைக்குதான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருக்குங்க. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா மாமா வீட்டுக்கு போறதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். ஆமாங்க, எனக்கு நீங்க முக்கியம், நம்ம பொண்ணு முக்கியம். இதுல யாருக்கு என்ன நடந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. ரோஹிணி, நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அது வேற. ஆனா நீ அந்த பேய்க்கு பயந்து ஓடி ஒளியணும்னு இல்ல நினைக்கிறேன். ஹலோ, என்ன தூங்கிட்டியா? நான் இங்க தூக்கம் இல்லாம இருக்கேன். இந்த பாரு, இனிமே போன் அடிச்சா உடனே எடு, புரியுதா? என்ன
ஒண்ணுமே பேசாம இருக்க? மௌன விரதமா? நீ என்ன விரதம் வேணாலும் இருந்துக்க. நான் என் விரதத்தை முடிச்சுக்கிறேன். முடிச்சே தீருவேன். என் பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீயும் நானும் நம்ம புருஷனோட சேர்ந்து வாழலான்னு நான் பெருந்தன்மையா சொன்ன யோசனையை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? கலைஞ்ச தூக்கம் கலைஞ்சதாவே இருக்கட்டும். விடிய விடிய நல்லா யோசி. விடிய காலம் மறுபடியும் போன் பண்றேன். ரோஹிணி, நானும் முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன? நாளைக்கு நம்ம அப்பா வீட்டுக்கு போறோம். வணக்கம் ஐயா. என்ன ஆறுமுகம்? வணக்கம். வணக்கம். சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கங்க. அப்பா, வாமா வா மதன். ராஜி, மதன் வந்தாச்சு. இது வந்துட்டேங்க. ஏன் குழந்தை அழகா? வாமா. வாங்கப்பா. ராத்திரி பூரா உங்க சிந்தனை தான். உங்களுக்கு பாரமா இருக்க இங்கே வந்துட்டோம்ப்பா. செடியில எத்தனை பூ இருந்தாலும் செடிக்கு பாரம் இல்லப்பா. சொல்ல போனா நீங்க வந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கும். ஆமாப்பா, குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறதே ஒரு பலம் தானேப்பா. ஏன் குழந்தை இப்படி அழறா? கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போக சொல்லலாம். வெளியில கொண்டு போய் வச்சுக்கோங்க. இந்த ரோஹிணி என்னைக்கும் இந்த வீட்டுல வந்து வாழ்ந்திருக்க வேண்டியவ. இந்த நல்ல காரியம் நடக்க அந்த புண்ணியவதி தயவு வேண்டி இருந்துச்சு. இப்ப எதுக்குங்க அவளை பத்தி பேச்சு? நான் இன்னைக்கு பால் பாயசம் பண்ணி உங்க எல்லாருக்கும் விருந்தே வைக்க போறேன். முதல்ல அதை செய். அம்மா, கார்த்திக்கு தெரியுமா? அவன் என்னம்மா சொன்னான்? அவன் என்ன சொன்னான்னு கேட்டா நீ ஆடி போயிடுவ. என்ன சொன்னாரு? இந்த அவனே கேளு. நானே சொல்றேமா, அண்ணனும் அண்ணி இன்னைக்குள்ள வரலன்னா நானே போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துருவேன்னு சொன்னேன். அப்ப நீங்க வந்துதானே ஆகணும். அதான் சொன்னேன். அண்ணி, குழந்தைங்க வெளியில தூக்கிட்டு போயிருக்காங்க. ஓஹோ. நம்ம சிரிப்போட சாந்தி கார்த்திக் சேர்ந்து சிரிக்கிறத பார்க்கணும். அந்த நாளுக்காக தான் எங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த ஆசையை நிறைவேறும்மா. ஓகே கார்த்திக், முதல்ல உங்களுக்கு ரூம் கொண்டு காமி. போங்கப்பா, ரெஸ்ட் எடுங்கப்பா. வாங்க நீ வாங்க. ராஜி, நான் போய் பேரனோட விளையாடுறேன். சரி, பால் பாயசம் ரெடி ரெடி. என்ன கணி சார் சொல்றீங்க? சார், நீங்க கண்டிப்பா கோவிந்த ஒய்ஃப் தான் பாத்தீங்களா? ஆமா அர்ஜுன், நானும் என் ஒய்ஃபும் மார்க்கெட் போயிருந்தோம். அங்க கோவிந்தனோட மனைவி காய்கறி வாங்கிட்டு இருந்தா. அதை நான் பார்த்தேன். நிச்சயமா அவங்க தானா? ஆமா மேடம், நான் கிராமத்துக்கே போய் அவளை பார்த்திருக்கிறேன். குடும்ப செலவுக்காக கொஞ்சம் பணமும் கொடுத்திருக்கேன். நிச்சயமா அது கோவிந்தனோட மனைவி தான். நீங்க சொல்றத பார்த்தா அவங்க கோவிந்தன் கூட இதே ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? எனக்கு என்னவோ அவ இங்கதான் எங்கேயோ வேலை பார்க்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கோவிந்தன் கூட இருந்தா தன்னோட மனைவிய இவ்வளவு ஃப்ரீயா வெளியே விட மாட்டான். அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீங்க அந்த பணத்துல தான் மனைவியோட வசதியா தலைமறைவா வாழலாம் இல்லையா? அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா அவன் சிட்டிக்குள்ள இருப்பானாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி ஒருவேளை அவன் இங்க இருந்தா ஸ்பெஷல் டீம் அதை தெரிஞ்சுக்கிருச்சுன்னா நிச்சயமா அவன் போலீஸ்ல மாட்டிப்பான். அப்படி மாட்டிக்கிட்டான்னா நமக்கு எந்தவித ஆதாரமும் இல்லாம போயிடும். அதான் எனக்கு கவலையா இருக்கு. உங்க கவலை நியாயம்தான். எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்க மேடம். கோவிந்த மனைவியை தேடி கண்டுபிடிச்சு அந்த அம்மா மூலமா பேசி கோவிந்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கண்டுபிடிக்கலாம். கணி சார், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி கோவிந்தன் நம்ம கையில கிடைக்கணும். அதுக்கு முதல்ல
கோவிந்தன் ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? மேனேஜர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் ரூம் எங்க இருக்கு மேடம்? அதான் அங்க இருக்கு மேடம். அவங்க ஏதோ முக்கியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே டிஸ்டர்ப் பண்றீங்க மேடம். நீங்க போய் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரோகிணி மேடத்தை வர சொல்லு. சரிங்க சார். மேடம், சார் கூப்பிட்டாரு. சரி, நீங்க போங்க.